எனது தோழர்களை பார்க்க வேண்டும். ஆகவே தோழர்களை அழைக்குமே வீர நமக்கு எங்க போனாலும் நட்டமா நிக்குதா? வியாபாரம் நஷ்டத்திலே ஓடுது. வியாபாரமா? பூரா மொட்டையா சொல்லாம நாங்களும் என்னமோ எதை நினைச்சோம். கட்டியே வரமாட்டேங்குது. வியாபாரம் கட்டி வர மாட்டேங்குதா? அவன் புண்ணு வருது. வியாபாரம் கட்டி வர மாட்டேங்குது. ஆமா. ஆனா ஒரு நாள் நல்ல லாபம்ப்பா. 100 ரூபாய்க்கு நூல் எடுத்துட்டு போய் அது 150 ரூபாய் வித்து. அடே அப்பா, 50 லாபம் இருக்கு. ஆமா. சரி, இன்னைக்கு எப்படி 50 ரூபாய் லாபம்னு எப்பவுமே வீட்டுக்கு போன விளக்கம் தெரியவே முடியும் நமக்கு. ஆமா. அன்னைக்கு லாபம்னு சொன்ன உடனே பட்ட வாடு அதை எடுக்கிறா, இதை தூக்குறா, அதை தூக்குறா, சோத்த போடுறா, சாப்பிடுங்களா அப்படி சோத்த பயங்கரமா இருக்கு. ரொம்ப வரவேற்பு. சரி, சோத்த போட்டோன்னா காசு எடுத்து கொடுத்தேன். ஏய் கேளப்ப என்ன கேட்கலாம்? அந்த முட்டா பேர எவ்வளவு கஷ்டப்பட்டு 100 ரூபாய் கொடுத்து நூல் எடுக்க அது 50 ரூபாய் இருக்கு. இன்னும் 50 ரூபாய் எங்கடான்னு கேட்கிறோம். நூலை எடுத்து அதை 150 ரூபாய்க்கே வித்துருக்கு. ஆனா அந்த வீரவாதம் போயிருக்கானே அவனுக்கு வியாபாரம் ஓஹோன்னு ஓடுது. ஆமா, நமக்கு வியாபாரமா கட்டி வரமாட்டேங்குது. அவனை கேட்டா என்ன சொல்றான்? எனக்கு ஒரு சாஸ்திரம், சம்பிரதாயம், கலாச்சார கட்டுப்பாடு, ஐதீகம் இருக்குன்னு சொல்றேன். சொல்லவே மாட்டாங்கிறேன். இன்னைக்கு எப்படி வெள்ளிக்கிழமை முத்தமாகட்டும் நூல் எடுக்க வருவேன். நாட்டுக்கு தோக்குற மாதிரி இருக்கணும். ஆமா, சொல்லன இல்லைன்னு சாப்பிடணும். வரணும். என்ன கோல் வருது? நல்லா இருக்குமா? நாயம் வெளுத்து போகுமா? சாயம் இல்ல நல்லா இருக்குமா? நாயம் பண்ணி குண்டியை சுத்தி கிடி 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 ஆட்டி பாப்பாயே. நீ எல்லாம் மனுஷனா நோடி இல்ல மனுஷனா? நீ என்ன இல்ல நீ மனுஷனா? உன்னை காணானு உன் பொண்டாட்டிட்ட நான் ஒரு 6 தடவை தான் போனேன். அதுக்கு மேல முடியல. அப்பா ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்க எது வழி வந்தீங்க? நாங்களாம் குறுக்கு வழி வந்தா வழியா? குறுக்கு வழிச்சா தானே பிறகு நேரா உங்க வீட்டுக்கு உங்களை தேடி போனீங்க. சரி, இருந்தாலும் நீங்க பெரியவங்க இல்லையா? போனதையும் உங்க சம்சாரம் திறந்து போனோட திறந்துருப்பா. ஆனா கதவை திறந்து விளக்கமா தெரிஞ்சிருப்பாங்க. ஓட்டி உட்கார வச்சாங்க. ஏன்னா போன மாசம் தஞ்சாவூர் ஒரு சிந்து மாடு வாங்கி விட்டுருந்தேன். அது போன வாரம் தான் கண்டு போடுச்சு. நான் கேட்டு பாலு கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏன்னா நமக்கு ராசி இல்லையா? சீம்பாலு வீரவாக கொடுத்தாத்தான் ராசின்னு உனக்கு வச்சு கொடுத்துருக்காரு. எடுத்து வச்சு கேட்டாங்க. வீரவாகு ஆடையை நீக்கி குடிச்சா உனக்கு பிடிக்குமா, ஆடையை நீக்காம குடிச்சா பிடிக்குமான்னு கேட்டாங்க. சரி சொல்லிட்டேன்ல, என்ன எனக்கு ஆடையை நீக்கி குடிச்சா தாங்க பிடிக்கும். இல்லாட்டி ஆடையோட குடிச்சுட்டு தொண்டையில பட்டுக்குன்னு. ஆமா, என்ன இப்படி வெறினாங்க காலையில? இல்ல எவ்வளவு நாளா வியாபாரத்துக்கு போறோம். ஆமா போறோம். நாங்களும் வியாபாரத்துக்கு போனா நஷ்டம் ஆகுது. நீ போற பக்கம் உனக்கு லாபம் ஆகுது. தெய்வ நம்பிக்கை இருக்கணும் இருக்குல்ல? எங்க இருக்கு தெய்வ நம்பிக்கை? எங்களுக்கு இல்ல. இல்லையா? மூளை இருக்கா? நல்லா இருக்க. நாடு தூக்குற மாதிரி மூளை தானே. காலையில வா நிலக்கோட்டைக்கு முனியாண்டி விழாத்துல கப்பு கப்பா வாங்கிட்டாரு. கை மூளை காய் மூளை எடுக்க முடியாது. மூளையை சொல்லலங்க. அப்புறம் எந்த மூளை? உலகத்தில் எத்தனை திசை
திசைகள் உள்ளது? 4. 4 திசைகள். சனி மூலை ஒண்ணு இருக்கு பத்தியா? 4 மூலையில சனி மூலை இருக்கு. சனி மூலை இந்த சாமகனுக்கு உகந்த மூலைங்க. ஆரம்பத்துல கொண்டு வச்ச சனியனை ஏப்பா சனி மூலை உனக்குன்னு சொல்றேன், அதுல என்ன சிறப்பு? சிறப்பு ஒரு திருவிழா கொண்டாடுறோம். ஆமா, ஊர்தக்கால் ஊனணும்ல. ஆமா. எந்த மூலையில ஊன்றாங்க? சனி மூலை. ஏன் சனி மூலையில ஊன்றாங்க? அது எங்களுக்கு அது நோக்கு தாப்பா தெரியும். அது மட்டும் எனக்கு தான் தெரியும். ஆமா. இப்ப நாத்து நட போறோம். ஆமா. நாத்து நட போனா நாங்க தான் வர்றோம். ஆமா. எந்த மூலையில முதல்ல? சனி மூலை. சனி மூலை. சனி சிறப்பு தெய்வ பக்தியுடைய மூலை இது. ஓஹோ. அதற்காகத்தான் சனி மூலையில ஆரம்பிக்கிறதுங்க எதுவுமே. சனி மூலை அப்ப சாம்பாருக்கு உகந்த மூலை. வாரத்தில் எத்தனை வாய் சுத்தம் இருக்க வரைக்கும் எந்த இடத்துலயும் சமாளிக்கலாம். வாய் சுத்தம் இல்லைன்னு வச்சுக்கவே அடிபட்டு. சரி, வாரத்தில் எத்தனை நாட்கள் உள்ளது? வாரத்துல 6 நாள். வாரத்துல 6 நாள். திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. ஞாயிற்றுக்கிழமை அது அரசு விடுமுறை கணக்குல வைக்கப்படாது. ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு இருந்தா தானே விடுமுறை வரும். அப்ப 7 நாளா? 7 நாட்கள். சரி, 7 நாட்களிலே சனிக்கிழமை என்பது இந்த சாகுபடிக்கு வந்த கிழமைங்க. அது என்ன மூலையிலையும் சரி நாளிலையும் சரி? ஏப்பா இந்த நாள்ல சனியில என்ன என்ன விசேஷம்? சனிக்கிழமை என்று குளித்து சரி தலைமுழுகி முடி குங்கும பொட்டு வச்சு இறைவனுக்கு சிறப்பு வழிபாடு விடுவாங்க. அதுக்குத்தான் மக்கள் சொல்லுவாங்க சனி நீர் ஆடு. ஓ, சனிக்கிழமை ஆளுகளை குளிச்சு குண்டில பொட்டு குங்கும பொட்டு வச்சியா? குங்கும பொட்டு ஏப்பா சனிக்கிழமை குடிக்கிற மற்ற நாள் குளிக்க மாட்டாங்களா? நீங்க தானே வந்து கழுவி விடுறது பாப்பா. இல்ல நீயானு சொன்ன சனிக்கிழமை மற்ற நாள் குளிப்பது வேறு. சனிக்கிழமை என்று சிறப்பு குளியல். ஓ, என்ன நேற்று தலைக்கு தெய்வத்துக்கு படையல் போட்டு தெய்வத்தை வணங்குற நாள் அது. சரி, மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளது? மாதம் எத்தனை மாதம்? 12 மாதம். 12 மாதத்திலே பங்குனி மாதம் என்பது இந்த சாதாரண பங்குனிய போய் கேளுங்க. பங்குனி மாசம் மேலே எரியுது கீழே எரியுது. மேலே சூடா இருக்கு கீழே சூடா இருக்கு. ஒரே முக்கியமா பாருங்க. பங்குனி சொன்னாரு பங்கு நீ அது நீங்க பங்கு நீ பங்கு போட்டு, அதாவது எந்த ஒரு பொருளுமே பங்கி சாப்பிட்டா தாங்க பசி தீரும். சரி, கிடைக்கிறத பூரா நீங்களே சொன்னீங்கன்னா எப்படி பசி தீரும்? அது எப்படி தீரும்? 4 பேர் பூரா 4 பேருக்கு பங்கி கொடுக்கணுங்க. பங்குனி மாதம் எப்படி சாப்பிட கொண்ட மாதம் என்றால் இறைவன் திருவிழா கொண்டாடுவார்கள். அம்மனுக்கு காப்பு கட்டி மாவிளை தோரணங்கள் காட்டு கட்டி காப்பு கட்டி திருவிழா கும்பிட்டு அம்மன் குளிப்பதற்கு மஞ்சள் நீர் ஆகும் பார்த்தீங்களா? அப்ப குழு 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 குழுந்து போகும். மஞ்சள் நீர் மஞ்சள் ஊத்துனா மானம் குளிரும். மானம் குளிரும். மானம் குளிர்ந்தா மழை பெய்யும். மழை பெய்யும். மழை பெய்தா விவசாயம் பெருகும். சூடு அமரும். வியாதிகள் வந்து அத்து கொடுக்கும். ஓ, மனிதனுக்கு அம்மா அம்மை அதெல்லாம் வராது. வராது. பங்குனி மாசம் என்பது இந்த சாமி கொடுக்கின்ற மாசம். வாய் சுத்தம். வருஷம் எத்தனை வருஷம் உள்ளது? வருடம் 60 வருடம். 60 வருடம் இருக்குல்ல? ஆமா. 60 வருடத்துல நந்தனா வருடம் என்று ஒண்ணு இருக்கு பத்தியா? ஓ, நந்தனாரே கிட்டப்பா. நந்தனார் வருடம். நந்தனா வருடம் என்பது எங்களுக்கு உகந்த வருடம். அது எத்தனாவது வருடம்? 54. 54வது வருடமா? நந்தன் என்றாலும் ஷாம்புகன் என்றாலும் தோட்டி என்றாலும் சரி எல்லாமே ஒண்ணுதாங்க. நந்தனார் வருடம் பஞ்சம் போய்ச்சே வரணும். பஞ்சம் போயிருங்க. ஒரே நாளில் மழை பெஞ்சு ஒரே நாளில் வெள்ளாமை விளைஞ்சு ஒரே நாளில் அறுவடை செய்து அதை அவிச்சு காய போட்டு குத்தி, அதாவது ஈஸ்வரனை பார்ப்பதற்காக நந்தன் கோயிலுக்கு போறேன்னு சொன்னேன். சரி, அந்த குருக்கள் விட மாட்டேன்ட்டாரு. அவன் ஒரு பிராமணர் வீட்டுல வேலை பார்க்கிறான். சரி, யாரன் எப்படியாவது இன்று போய் இறைவனை பார்த்து விட்டு வருகிறேன் என்று கேட்க, அதான் முடியாதுடா, அப்படி போகணும்னா உழுது பயிரிட்டு அறுவடை செய்து மூட்டையை கட்டி வச்சு போடான்னு சொல்லிட்டு 6 மாசம் ஆகும். அப்ப இறைவனை வேண்டினார். சரி, அது காலையில எந்திரிச்சு பார்த்தானா பூரா உழுது பயிராக்கணும்னு அறுத்து வந்து மூட்டையை நமக்கு சேர்ந்து போச்சு. ஓஹோ, அந்த தெய்வ நம்பிக்கை அவனுக்கு இருக்க போய் உங்களை மாதிரி மூடனா இருந்தா இல்லங்க, தெய்வ நம்பிக்கை இருக்கப்பா. ஆமா, சாமி கும்பிட்டா. சரி,
எப்ப போன வாரத்திலே கும்பிட்டா ஆனா 300 ரூபாய் வரி 3 ஊர் கறி சரி என்ன கொடுப்பாங்க. ஆனா ஒரு சப்பட்டை சப்பட்டையா குடியார மனுஷங்களோட சேர்றதே இல்லைங்க. சப்பட்டை வாங்குறது அடிக்கிறது சாப்பிடுறது தூங்கிறது அப்புறம் அந்த வருஷம் கும்பிடுறோம்ல. எந்த விஷயத்துக்கும் போறதில்ல. எனக்கு போற ஆட்டம் வச்சாலும் போறதில்ல, நாடகம் வச்சாலும் போறதில்ல, மன்றம் வச்சாலும் போறதில்ல. அப்புறம் என்ன வருஷத்துக்கு வரி போடுற நீ? எதுக்கு வரி அதே வருஷத்துக்கு சாமி நினைக்கிறோம்ல கும்பிடுறோம். சாமி நினைச்சா சரியா போச்சா? அதாவது பெணாம் சாமி நினைக்கிறேங்க. இல்லாத வாய்களையே பேசுறீங்கல்ல. உங்களுக்கு காடு வேற சொன்ன இருக்கா? காடு வேற ஒரு மாதிரி தோட்டி பேர நினைச்சேன். இப்ப போய் 500 ஏக்கர் வாங்கி போட்டு என்ன வேலையாம செய்ய போறீங்க? நடுக்கடல 500 ஏக்கர் வாங்கி போட்டுருங்க. மேட்டாக்காட்டுல எங்க அண்ணனுக்கு எவ்வளவு தோட்டம்? எதை விட்டு உழுகிறது? கப்பலை விட்டுட்டா கண்ணை ஓட்டுறா இருக்கா. கப்பலை விட்டு உழுது, அதாவது உப்பு உப்பு வெள்ளம் உப்பு எடுக்கிறீங்க. ஆனா நமக்கு அவ்வளவு நாடு வைப்பாங்க. சரிங்க. ஏதோ கல்யாணம் முடிச்சது மாமியா கை விட்டு சீதமா விட்டது கையாலும் மாமியா காடு. ஆனா உழவு ஒரு பாடு உழவு ஒரு பார்த்து சரி உப்பு மண்ணு விளையல பக்கத்து வீட்டுக்காரு கொச்சி வச்சுட்டு பாறையில 12 ஏக்கர் பூரா சம்பரடிதான். பாருங்க. ஆமா நல்ல காசு. எங்க செட்டியார் அது நல்ல வருமானம் வைப்பா. 2 செட்டியார் மாமியார் நிலத்தை கூட விடலையா? அவரு எங்களுக்கு உங்க நாட்டுக்கு எதுல பட்டாங்க? எங்க காட்டுக்கா பட்டா கொடுப்பாங்கல்ல, காயத்துல காகித பட்டா. ஆமா. எனக்கு இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் உங்க இடத்துலதான். எனக்கு இந்த ஊர்ல காடு வரி போட்டு அடிப்பாங்க. இந்த ஊர்ல காடு இருக்குன்றியா? ஊரு நாட்டாம கூப்பிட்டு வரி போட்டு உலக போறாங்க. இங்க காடு இருக்குன்னா எதுக்கு? எங்களுக்கு பள்ளக்காடு மேட்டாக்காடு கல்லுக்காடு அப்படின்னு இருக்கு. சரி. ஏன்னா நீ இந்த ஊர்ல காடு இருக்குங்கிற